தேன் என்பேன் பால் என்பேன் தெவிட்டாத சுவை என்பேன் உம் நாமம் என்னவென்றே கரை என்பேன் திரை என்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் தேன் என்பேன் பால் என்பேன் தெவிட்டாத சுவை என்பேன் உம் நாமம் நன்றி. எவ்வளவோ பெருவெளியிலிருந்து எவ்வளோ பாடுகள் மத்தியில் கூட எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில் கூட அன்றுவரே எங்களோடு கூட இருந்ததுக்கு அம்மாக்கு இந்த நாளில் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அப்பா, இந்த நாளில் அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மாத்திரம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்கப்பா. அற்புதங்கள் நடக்க ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கும் ஆண்டவரே. நினைக்கிற காரியங்கள், பேசிக்கொண்டிருந்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாய் முடிக்கிற ஜெய கிறிஸ்து நம் மத்தியிலே உலாவுகிறதுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒரு நாள் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்காம அனுப்ப மாட்டீங்கப்பா. நான் உங்களை ஆசீர்வதிக்காம யாரை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவன் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக தொட்டு ஆசீர்வதிங்க. எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு சாட்சியாகவும் ஆண்டவரே உமக்கு தூணாக நிற்க உதவி செய்யும்படியா வந்திருக்கிற யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறப்பா. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தலைவட்டிற்காக எதுக்கு சந்தோஷமா இருக்கீங்க? எதுக்கு சந்தோஷமா இருக்கீங்க? அவ்வளவுதானா? ஆண்டுடைய சமூகத்தை தேர்னாதான் ஆசீர்வாதம். ஆண்டுடைய சமூகத்தை இல்லைன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது. என்னுடைய பிள்ளைகளுக்கு நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும் எவ்வளவுதான் தலைகீழ நின்னாலும் ஆண்டுடைய சமூகத்தை தேர்றவங்க மாத்திரம் தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கிருபை ஏதோ இருக்கும், கிருபை கொஞ்சம் இருக்கும், கிறிஸ்டியன் வாசல் கிருபை கொஞ்சம் இருக்கும். ஆனால் அந்த கிருபை நம்மளை நடத்தும், அவ்வளவுதான். பரிபூர்ணத்துல கொண்டு போகாது. திருச்சபைக்கு அவருடைய சொந்த ரத்தத்தினால சம்பாதித்து கொடுக்கப்பட்ட திருச்சபைக்கு வந்தால்தான் ஆசீர்வாதங்கள் பெருகும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அநேக பேர் கேட்பாங்க, எங்களுக்கு இது பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு இது போராட்டம் இருக்குது, எங்களுக்கு இது உபத்து இருக்குது. ஆண்டவர் ஒழுங்க தேர்னாதானே உபத்திரங்கள் விலகும். ஆண்டவர் ஒழுங்க தேர்னாதானே கண்ணீரின் பாதைகள் விட்டு விலகும். ஆண்டவரை தேடாதையே எங்களுக்கு இது பிரச்சனை போனாக்கா கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பாரு? ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டார். அது வாங்கிக்கணும். Hallelujah. 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 இப்படி இருக்கும் பொழுது கேட்குங்களா? கிளியரா இருக்குங்களா? வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? சரி சரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைக்காக சில அறிவிப்புகள் நான் சொல்ல